ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டன் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய இன்டெலிஜென்ட் சார்ஜர். இதனுடைய மாடல் SC01 அப்படிங்கிறது. இது வந்து பெயருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் சார்ஜர். இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக கிளவராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 3-in-1 இன்டெலிஜென்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். சரி, 3-in-1 அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிராவல் சார்ஜராக யூஸ் பண்ணலாம், ஒயர்லெஸ் சார்ஜராக யூஸ் பண்ணலாம், ஒரு பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவர் பேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6700 mAh. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்காங்க. இதனுடைய டிசைன் வந்து ஒரு யூனிக்கா, ஒரு மல்டிஃபெக்ஷனலாக இருந்ததுனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். இது வந்து ஒரு 6700 mAh பேட்டரி இதில் கொடுத்துருக்கதா போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது. பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிராவல் சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் இன்டெலிஜென்ட் சார்ஜர் அப்படின்னு போட்டு இதனுடைய மாடல், பேட்டரி கெப்பாசிட்டி இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் அவங்களுடைய பிராண்டிங் இருக்கு, டைட்டன். பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நேம், இன்புட், ஏசி வோல்டேஜ், அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏசி சார்ஜர் வந்து உங்களுக்கு 15 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணு போட்டிருக்காங்க. 5 வோல்ட் 3 ஆம்பியர். டைப் சி அவுட்புட் அண்ட் இன்புட், இதனுடைய வோல்டேஜ், யூனிட் லெவல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவுட்புட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. கெப்பாசிட்டி வந்து 6700 mAh. இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்ல வந்து 5 வாட்ஸ்ல மட்டும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணும். வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 240 கிராம்ஸ் இருக்கிறதா போட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 USB போர்ட்ஸ் இருக்கு, ஒரு டைப் சி PD போர்ட் இருக்கு. ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்கதா அதனுடைய சிம்பிள் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, நம்ம இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி டிவைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மேலும் அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இந்த பாக்ஸ் நம்ம ஓரமாக வச்சிருவோம். இன்டெலிஜென்ட் சார்ஜர், ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. உங்களுக்கு இதில் ஆப்ரேஷன் வந்து டர்ன் ஆன் ஆஃப் எப்படி பண்ணுறது, சார்ஜிங் மெத்தட்ஸ், ஒயர்லெஸ் சார்ஜிங் எப்படி பண்ணணும், பவர் பேங்க், இதை பற்றிய விவரங்கள்லாம் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து மல்டிபிள் பிளக்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத இங்க போட்டிருக்காங்க. US, யூரோப்பியன், ஆஸ்திரேலியா, UK இந்த டைப் ஆஃப் பிளக்ஸ் எல்லாம் வந்து 2-pin பிளக்ஸ் வந்து இதுல பொருத்தி கொள்ளலாம். ஸோ அதை தான் இது இங்க போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம பார்க்க வேண்டிய இந்த இன்டெலிஜென்ட் சார்ஜர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 2-pin பிளக் பாயிண்ட் இருக்கு. இதை வந்து நம்ம ரிமூவபிள் டைப்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளக் அவுட் பண்ணிக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு இந்த சார்ஜிங் டெர்மினல் வந்து இங்க உள்ள இருக்கு. ஸோ இதை இப்படி வச்சு ஒரு புஷ் பண்ணால் உங்களுக்கு அந்த பிளக் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிக்குது. மேற்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான இந்த பேட் மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த புறம் வந்து டைட்டனுடைய லோகோ இருக்கு. இந்த புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர், பவர் ஆன் ஆஃப் இண்டிகேட்டர், இது வந்து பவர் டெலிவரி, PD சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 USB போர்ட்ஸ் இருக்கு. இது வந்து 5 வோல்ட் 2.4 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதுல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் மூலமா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 5 வாட்ஸ்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும். USB போர்ட்ல வந்து உங்களுக்கு 12 வாட்ஸ்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும். டைப் சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 வாட்ஸ் மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி வந்து இன்புட்ல 15 வாட்ஸ் ஆகும், அவுட்புட்ல வந்து 12 வாட்ஸும் இதனுடைய கேப்பபிலிட்டி இருக்கு. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ரெண்டுக்கும் நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கீழே ஒரு சின்ன ஸ்விட்ச் இருக்கு. ஸோ இந்த ஸ்விட்ச் தான் உங்களுக்கு பவர் ஆன் ஸ்விட்ச். இதை நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேல என்ன மாதிரி காமிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம பவர் ஆன் பண்றப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து பேட்டரியுடைய தற்போதைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருது. உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஸ்டாண்ட் பை கிரீன் கலர் LED இங்கே வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. சரி, இது வந்து முதல்ல இது வந்து ஒரு டிராவல் சார்ஜரா இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம இதை பார்த்துருவோம். இப்போ நம்மளுடைய இன்டெலிஜென்ட் சார்ஜரை வந்து நான் ஒரு பவர் அவுட்லெட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், பவர் ஆன் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கலாம், இங்க ரெட் LED க்ளோ ஆயிட்டு இருக்கு. இது அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.97 வோல்ட்டும், ஆம்பியர் பாத்தீங்கன்னா கரண்ட் 1.895 ஆம்பியரும் இங்க சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. சார்ஜிங் வந்து இண்டிகேஷன் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த பவர் பேங்க் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஆயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த போனும் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து ஒரு டிராவல் அடாப்டர் மாதிரி, உங்களுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதனுடைய நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பவர் பேங்க். நான் இப்போ வந்து இதில் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இன்டெலிஜென்ட் சார்ஜரை நம்ம எப்படி பவர் பேங்கா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த போனை இந்த பவர் பேங்க் கூட கனெக்ட் பண்றேன். ஓகே, USB போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா 5 வோல்ட், மேக்ஸிமம் வந்து 2.4 ஆம்பியர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணு போட்டிருக்காங்க. இது இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஒரு 1.8 ஆம்பியர் பக்கம் எடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பை LED க்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதன் மூலமா இது ஒரு பவர் பேங்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங்கான LED க்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த டைப் சி போர்ட்ல வந்து எந்த விதமான ஒரு சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம்.
இப்போ நம்ம டைப் சியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். டைப் சி டு டைப் சி கேபிள் யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்டெலிஜென்ட் சார்ஜருடைய இந்த ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1.7 ஆம்பியர் வந்து உங்களுக்கு சார்ஜிங்கில் ஆகிட்டு இருக்கு. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வோல்ட் பக்கமா 3.948 வோல்ட்ல இது வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்டெலிஜென்ட் சார்ஜர் வந்து வயர்லெஸ்ஸா வந்து எப்படி இது சார்ஜ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேட் ரிசீவர் வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, இன்பில்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஓகே, இந்த சார்ஜிங் பேட் வந்து நம்ம இப்படி சார்ஜிங் பேட் ரிசீவரை வந்து நம்ம இந்த டைப் சி போர்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேக் கேஸ் போட்டுக்கலாம். இது வந்து பேக் கேஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல உங்களுக்கு க்ளோ ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் லைட் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இப்போ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு இங்கே வந்துருச்சு, காமிக்கிறேன் பாருங்க. இங்கே ரெட் கலர் எல்இடி க்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து உங்களுக்கு வயர்லெஸ்ஸாக சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இன்டெலிஜென்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேஸ் போட்டு கூட நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டியை வந்து இந்த சார்ஜர் கொடுக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை நான் எடுக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த ரெட் கலர்ல எல்இடி க்ளோ ஆகிறது உங்களுக்கு மாறிடும். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து கிரீன் கலர்ல வந்துட்டு இருக்கு. இது வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடுச்சு. இப்போ நான் திரும்ப மறுபடியும் நான் வயர்லெஸ் சார்ஜிங் எனேபிள் பண்றேன். ஓகே, இப்போ வயர்லெஸ் சார்ஜிங் திரும்ப மறுபடியும் உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்ஸ் அப்படிங்கிற அளவில் ஒரு ஸ்லோவான ஒரு சார்ஜிங் தான் இது வந்து பண்ண முடியும். இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் சார்ஜிங் ப்ரொடெக்ஷன். இந்த ஒரு ப்ரொடெக்ஷன்ல ஆரம்பிச்சு ஒரு நீண்ட ஒரு லிஸ்டே இது வந்து இதுல ப்ரொடெக்ஷன் நிறைய கொடுத்திருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன், ஓவர் டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷன், ஆட்டோ ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் ஹீட்டிங் ப்ரொடெக்ஷன், ரிகவரி ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து இந்த இன்டெலிஜென்ட் சார்ஜர்ல கொடுத்திருக்கிறதா போட்டிருக்காங்க. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் வாங்கினப்ப இதனுடைய பிரைஸ் வந்து 1794. பிளிப்கார்ட்ல நான் இதை வாங்கினேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க, இதனுடைய பையிங் லிங்க் கொடுத்திருக்கேன். பிரைஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க இந்த டிவைஸை நீங்க வாங்கிக்கலாம். இதனுடைய வெயிட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 226 கிராம் இருக்கு. இந்த சார்ஜர் வந்து 6700 mAh. இன்னொரு கெபாசிட்டி கொண்ட இன்டெலிஜென்ட் சார்ஜர் கூட இருக்கு, 10000 mAhல வருது. எனக்கு 3-in-1 ஒரே டிவைஸ்ல மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம், வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். டிராவல் சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் சார்ஜிங் கேபிலிட்டி இருக்கு, பவர் பேங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய வாரண்டி பாத்தீங்கன்னா 12 months கேரி இன் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்ல போட்டிருக்காங்க. நீங்க இதை பற்றிய அதிக தகவல்கள் வேணும்னா நீங்க வந்து அவங்களுடைய வெப்சைட் titan.com செக் பண்ணி பாருங்க. இவங்களுடைய சப்போர்ட் இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா support.india@titan.com. இந்த இமெயில் ஐடி மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இதை பற்றிய அதிகமான விவரங்களை நீங்க பெற முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ராடக்ட் பிடிச்சதுன்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம RVT RameshVlogTube சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.